டெல்லியில் மீண்டும் நிர்பயா சம்பவம். ஓடும் பஸ்ஸில் இளம்பெண் கூட்டு பலாத்காரம், டிரைவர் கிளீனர் கைது. தலைநகர் டெல்லியில் கடந்த 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி இரவு நிர்பயா அதாவது புனைவு பெயர் கொண்ட இளம்பெண்ணை ஒரு கும்பல் ஓடும் பஸ்ஸில் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேர் கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தூக்கிலிடப்பட்டனர். பலாத்கார சம்பவத்தைப் போலவே இந்த தண்டனையும் பரபரப்பாக பேசப்பட்டது. நிர்பயாவுக்கு நேர்ந்த அதே போன்ற ஒரு கொடூரம் டெல்லியில் மற்றொரு பெண்ணுக்கும் தற்போது நடந்தேறியுள்ளது. இந்த பெண்ணுக்கு 30 வயதிற்கும். டெல்லி பீதாம்புரா பகுதியில் வசித்து வருகிறார். இங்குள்ள மங்கோல்பரியில் உள்ள ஒரு தொழிற்சாலைக்கு தினமும் வேலைக்கு சென்று வருவது அவரது வழக்கம். அவருக்கு கணவரும் 8, 6 மற்றும் 4 வயதுகளில் 3 மகள்களும் உள்ளனர். கணவர் காச நோயால் பாதிக்கப்பட்டவர். அவரால் வேலைக்கு செல்ல முடியாது. இதனால் அந்த இளம்பெண்ணை குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். வழக்கம் போல அவர் வேலைக்கு சென்றுவிட்டு இரவில் வீடு திரும்பினார். சரஸ்வதி விகார் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது சாலையோரம் ஒரு தனியார் பஸ் நின்று கொண்டிருந்தது. அதன் வாயில் பகுதியில் ஒரு இளைஞர் நின்றார். அவரிடம் அந்த பெண் மணி என்ன என்று கேட்டார். நேரத்தை சொல்வது போல பாவனை செய்த இளைஞர் திடீரென அந்த பெண்ணை பஸ்ஸுக்குள் இழுத்து போட்டார். உடனே பஸ் புறப்பட்டது. அந்த பஸ்ஸில் 2 வாலிபர்கள் இருந்தனர். ஒருவர் பஸ்ஸை ஓட்டினார். பெண்ணை பஸ்ஸுக்குள் இழுத்து போட்டவர் கிளீனர் ஆவார். அவர் பெண்ணிடம் தவறாக நடக்கத் தொடங்கினார். அவரிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள அந்த பெண் போராடியும் முடியவில்லை. மானம் பறிபோனது. இதனைத் தொடர்ந்து டிரைவரும் அந்த பெண்ணின் கற்பை சூறையாடினார். இந்த அவலங்கள் சுமார் 2 மணி நேரம் பஸ்ஸுக்குள் நடந்தது. இதனைத் தொடர்ந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் நங்லோய் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே அந்த பெண் இறக்கிவிடப்பட்டார். தனக்கு 3 குழந்தைகள் இருப்பதாகவும் அவர்கள் வீட்டில் காத்திருப்பதாகவும் கூறி தன்னை விட்டுவிடுமாறு அந்த பெண் அழுது கெஞ்சியுள்ளார். எந்த புகாரும் அளிக்க மாட்டேன் என உறுதியளித்த பின்னரே அப்பெண்ணை இருவரும் இறக்கிவிட்டுள்ளனர். பேருந்திலிருந்து இறங்கியதும் அந்த பெண் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் குற்றவாளிகள் உமேஷ்குமார் மற்றும் ராமேந்திர குமார் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இருவரும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. இருவரும் தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளனர். முன்னதாக வீட்டில் தனது நோயுற்ற கணவரும் குழந்தைகளும் காத்திருப்பார்கள். அவர்களுக்கு யார் சமைத்து கொடுப்பார்கள் என கூறி பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற மறுத்த தகவல் அனைவரையும் உலுக்கியது. இந்நிலையில் விசாரணையில் அப்பெண் சம்பவத்தின் போது குற்றவாளிகளிடம் கெஞ்சியது தெரியவந்துள்ள நிலையில் சமூக வலைதளங்களில் பலர் தலைநகரிலேயே இவ்வாறான சம்பவங்கள் நடப்பது குறித்து கவலை தெரிவித்து வருகின்றனர். காயங்கள் இருந்தபோதும் மருத்துவ சிகிச்சை பெற மறுத்த பெண் வீடு திரும்பியுள்ளார். இச்சம்பவம் குறித்து தேசிய மகளிர் ஆணையம் டெல்லி காவல்துறையிடம் அறிக்கை கேட்டுள்ளது.